You are listening to padeeps.com. அடுத்து இப்போ ரெஸ்பிரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா கிளைகோலைசிஸ். இந்த கிளைகோலைசிஸ் அப்படின்னா என்னென்னா, glucose, a 6-carbon compound, is split into 2 molecules of 3-carbon compound called pyruvic acid. ஒரு லைனில் கிளைகாலிசிஸை பார்க்கணும்னா, a 6-carbon compound is split into 2 molecules of 3-carbon compound. The 6-carbon compound எது? குளுக்கோஸ். 3-carbon compound எது? pyruvic acid. ஸோ குளுக்கோஸை ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸை 2 மாலிகுல் ஆஃப் pyruvic acid மாற்றுற ப்ராசஸ் தான் இது கிளைகாலிசிஸ். இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது யாருன்னா 3 ஜெர்மன் மைக்ரோபயாலஜிஸ்ட். அவங்க பேர் என்னென்னா எம்டென், மேயர்ஹாஃப் அண்ட் பர்னாஸ். எம்டன், மேயர்ஹாஃப் அண்ட் பர்னாஸ்ங்கிற 3 ஜெர்மன் தான் இதை ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. கிளைகாலிசிஸ் ஈஸ்ட் செல்லில் இது நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் இந்த கிளைகாலிசிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் இஎம்பி பாத்வே. இஎம்பி ரெஃபர்ஸ் டு எம்டன், மேயர்ஹாஃப் அண்ட் பர்னாஸ். This glycolysis takes place in the cytoplasm of the cell. It occurs in the cytoplasm. Glycolysis எங்கே நடக்குது? சைட்டோபிளாசத்தில் நடக்குது. It is common in all organisms. அப்படின்னா என்னதுன்னா, ஏரோபிக் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெண்டுலேயுமே கிளைகாலிசிஸ் காமன். இதை 2 ஃபேஸாக நம்ம பிரிக்க முடியும். கிளைகாலிசிஸை எப்படின்னா ட்ரையோஸ் ஃபேஸ் அண்ட் ஹெக்ஸோஸ் ஃபேஸ் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெக்ஸோஸ் ஃபேஸ், தென் ட்ரையோஸ் ஃபேஸ். அது எதை வச்சுன்னா அந்த கார்பன் காம்பவுண்டை வச்சு 6 கார்பன்னா 3 கார்பனாங்கிறத வச்சு அது ஹெக்ஸோஸ் ஃபேஸ் அண்ட் ட்ரையோஸ் ஃபேஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஹெக்ஸோன்னா 6, ட்ரைனா 3. Glyceraldehyde 3-phosphate and DHAP are the product of hexose phase. Glyceraldehyde 3-phosphate as well as DHAP, dihydroxyacetone phosphate. இது ரெண்டுமே 3-carbon compound which are isomers which can be interconvertible. ஸோ அந்த hexose phase ஓட ப்ராடக்ட் என்னன்னா இது ரெண்டும், glyceraldehyde 3-phosphateம் dihydroxyacetone phosphateம். இந்த ட்ரையோஸ் ஃபேஸ் வேறு வேறு ஸ்டேஜஸ் க்ராஸ் பண்ணி it produces the 3-carbon compound pyruvic acid. That is the product of triose phase. So product of hexose phase என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். dihydroxyacetone phosphateம் glyceraldehyde 3-phosphateம். இதிலிருந்து glyceraldehyde 3-phosphateலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ட்ரையோஸ் ஃபேஸ். அதோட ப்ராடக்ட் என்னென்னா pyruvic acid. ட்ரையோஸ் ஃபேஸோட ப்ராடக்ட் pyruvic acid. இந்த ஓவரால் ரியாக்ஷனை எப்படி ஈக்குவேஷனில் கொண்டு வரலாம் அப்படின்னா C6H12O6 இது குளுக்கோஸ் which combines with 2 ADP plus 2 phosphate plus 2 NAD plus 2 ATPயை ஸ்பெண்ட் பண்ணி 2 ATPயை ADPயை மாற்றி 2C3H4O3 அப்படிங்கிற pyruvic acid 2 molecules of pyruvic acid ப்ரொடியூஸ் பண்ணி அது கூட 2 molecules of ATPயும் 2 molecules of NADH2வும் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த கிளைகாலிசிஸோட ப்ராடக்ட். pyruvic acid 2 ATP 2 NADH2 தான் ஃபைனலாக ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் 10 ஸ்டெப்ஸ். 10 ஸ்டெப்ஸில் இது நடக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் அது என்னவா மாறுதுன்னா குளுக்கோஸ் 6-phosphate மாறுது by spending ATP. Glucose is phosphorylated
to form glucose 6-phosphate. Phosphorylation na enadhu addition of phosphate. Glucose is a 6-carbon compound to which a phosphate is added by converting ATP into ADP. So, it is phosphorylated. இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் பேர் hexokinase. So, glucose is converted into glucose 6-phosphate by the catalyzing activity of hexokinase by supplying one phosphate to the glucose by converting ATP into ADP. Phosphate add ஆகிறதால இது phosphorylation அப்படிங்கிறோம். Phosphorylated. Glucose is phosphorylated to form glucose 6-phosphate. அது first step. அப்புறம் அந்த glucose 6-phosphate என்னவா மாறுது? It is isomerized to form fructose 6-phosphate by the enzyme, catalyzed by the enzyme phosphoglucoisomerase. So, isomerization என்னது அப்படியே அதே மாதிரி similar compound form ஆகும். Where it is interconvertible. The fructose 6-phosphate வந்து glucose 6-phosphate திருப்பி மாறலாம். Glucose 6-phosphate வந்து திருப்பியும் fructose 6-phosphate மாறலாம். அது மாதிரி ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா இது வந்து ஐசோமரைஸ். அது என்சைம் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் எதுனா phosphoglucoisomerase. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜ் glucose 6-phosphate is converted into fructose 6-phosphate. In the third stage, the fructose 6-phosphate is again phosphorylated using ATP to form 1,6-bisphosphate. ATP, ADP மாற்றி இன்னொரு பாஸ்பேட் ஆட் ஆகுது, அதனால 1,6-bisphosphate காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்கே கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் phosphofructokinase. So, ATP is dephosphorylated to form ADP. ATP triphosphate, diphosphate மாறுது, ஒரு பாஸ்பேட் ரிமூவ் ஆகுது, அதனால இது dephosphorylation அப்படிங்கிறோம். அதே சமயத்தில் fructose 6-phosphate ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகிறதால அது phosphorylation அப்படிங்கிறோம். So, fructose 6-phosphate is converted into fructose 1,6-bisphosphate. அடுத்த நாலாவது ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, இந்த fructose 1,6-bisphosphate is cleaved by the enzyme aldolase to form 2 molecules of 3-carbon compound, namely dihydroxyacetone phosphate and glyceraldehyde 3-phosphate. These two triose are isomers. So, the 6-carbon hexose phase வந்து இதோட முடியுது. இதோட fructose 1,6-bisphosphate வந்து 2 molecule of 3-carbon compound ஃபார்ம் ஆகிறதோட முடியுது. இந்த 6-carbon compound 2 3-carbon compound பிரிக்கக்கூடிய என்சைம் வந்து aldolase. And இந்த DHAP யும் glyceraldehyde 3-phosphate isomers. They can form interconversible by the enzyme isomerase. அது 5th reaction. DHAP and glyceraldehyde 3-phosphate are interconvertible. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிலிருந்து இன்னொன்று ஃபார்ம் ஆகலாம் ஈஸியாக. ரிவர்சிபிள் ரியாக்ஷன் by the action of an enzyme called a triose phosphate isomerase. இந்த வரைக்கும் என்ன சொல்கிறோம்? hexose phase அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5 ரியாக்ஷன், 5 series of reactions form the hexose phase. And the product என்னது? 2 3-carbon compound. என்னது? 3-phosphoglyceraldehyde. DHAP யும் திருப்பி என்னவா மாறிடும்? glyceraldehyde 3-phosphate மாறிடும். அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகுது? The molecule of glyceraldehyde 3-phosphate is phosphorylated, again phosphorylated, and oxidized to form 1,3-bisphosphoglyceric acid. இதுக்கு தேவையான என்சைம் என்னன்னா glyceraldehyde 3-phosphate dehydrogenase. During this process, NADH2 is formed. Phosphorylation occur ஆகுது.
அதே சமயத்தில் டீஹைட்ரோஜினேஷனும் நடக்குது. பாஸ்போரிலேஷன் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட், டீஹைட்ரோஜினேஷன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரெண்டுமே நடக்குது. ப்ராடக்ட் என்னவா மாறுது? 1,3-bisphosphoglyceric acid ஃபார்ம் ஆகுது. அது 6th ரியாக்ஷன். அடுத்து 7th இந்த 1,3-bisphosphoglyceric acid என்னவா மாறுதுன்னா, again it is dephosphorylated to a molecule of 3-phosphoglyceric acid by the action of enzyme phosphoglyceric kinase. Phosphate is removed. So ஒரு ADP வந்து ATP மாறுது. ஸோ ATP சிந்தசிஸ் இங்கே நடக்குது. எந்த ஸ்டேஜில்? 7th ஸ்டேஜில் ATP சிந்தசிஸ் நடக்குது. This type of ATP synthesis is called direct phosphorylation or substrate level phosphorylation. Substrate level phosphorylation என்னன்னு கேட்பாங்க 3 மார்க்கில். இந்த ரியாக்ஷனை தான் மென்ஷன் பண்ணும். 7th ஸ்டெப் 1,3-bisphosphoglyceric acid டீபாஸ்பாரிலேட் பண்ணி 3-phosphoglyceric acid ஃபார்ம் ஆகும்போது ஒரு ADP வந்து ATPயாக மாறுது. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் ஆர் டைரக்ட் பாஸ்பாரிலேஷன். ஸோ அல்டிமேட்லி 3-phosphoglyceric acid is formed. Then it is converted into 2-phosphoglyceric acid in the 8th step. 3-phosphoglyceric acid is converted into a molecule of 2-phosphoglyceric acid by the enzyme phosphoglyceric mutase. In the reaction, phosphate molecule is shifted from 3rd carbon to 2nd carbon. The position of the phosphate group is changed from 3rd carbon to 2nd carbon. அதனால தான் 3-phosphoglyceric acid 2-phosphoglyceric acid அப்படின்னு சொல்கிறோம். அது 8th step. 9th step என்ன ஆகுது? இந்த 2-phosphoglyceric acid dehydrated to a molecule of 2-phosphoenol pyruvic acid by the enzyme of enolase. So removal of water molecule from the substrate is called enolation. Dehydration அப்படின்னு சொல்றோம்ல, removal of water. அதையே வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் எப்படி சொல்கிறோம்? removal of water molecule is called enolation. Enolation என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது 9th ஸ்டெப்பில் நடக்குது. Enolation என்ன? removal of water molecule. ஸோ the last step, அதில் என்ன நடக்குது? phosphoenol pyruvic acid is converted into pyruvic acid by dephosphorylation. ADP is phosphorylated to ATP. Pyruvic kinase the enzyme that catalyzes this reaction. So as a result, triose phase, 2 molecules of 3-phosphoglyceraldehyde produce 2 molecules of pyruvic acid. 3-phosphoglyceric acid என்னவா கடைசியாக மாறி இருக்குன்னா pyruvic acid மாறி இருக்கு. ஸோ அப்போ அந்த glycolysis-ல 4 ATP and 2 NADH2 molecules are formed and 2 ATP molecules are consumed in hexose phase. Hence the net gain is 2 ATP and 2 NADH2. 2 ATP-யும் 2 NADH2-வும் net gain of glycolysis. அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த நெட் கெயின் ஆஃப் கிளைகோலிசிஸ் அப்படின்னு கேட்டால் 2 ATP and 2 NADH2 molecules. You are listening to padeeps.com.